அண்மைச் செய்தி. சட்டமன்ற தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வரும் தவிக தலைவர் விஜய் 2 நிமிடங்களில் தனது பேச்சை முடித்துக் கொண்டு கிளம்பியுள்ளார். அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடியதால் அசம்பாவிதத்தை தவிர்க்க போலீசார் அறிவுறுத்திய நிலையில் தனது பரப்புரையை 2 நிமிடங்களில் முடித்துள்ளார். விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி. வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது முதல் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இன்று தனது வேட்புமனு தாக்கலை பதிவு செய்த பின்னர் அவர் அந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். முதலாவதாக தான் போட்டியிடக்கூடிய பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கினார். அங்கிருந்து நேரடியாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் VS பாபு ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வந்து கொண்டிருந்தார். ஏறத்தாழ 3.5 மணி நேரம் அவர் பயணித்து வந்திருந்தார். வெறும் 6-7 கிலோமீட்டர் தொலைவு தான். வழிநெடுக தொண்டர்கள் குவிந்ததால் அவர் வருவதற்கே 3.5 மணி நேரம் ஆகியது. குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து அவர் பேச்சை தொடங்குவதற்கு 100 மீட்டர் முன்னதாகவே போலீசார் நிறுத்துவதற்கு அறிவுறுத்தினர். ஏனால் அதுக்கு முன்பாக வந்தால் அசம்பாவிதம் ஏற்படும் என்ற காரணத்தினால குறிப்பிட்ட, அதாவது போலீசார் அனுமதி கொடுத்த இடத்திற்கு 100-200 மீட்டர் முன்னதாகவே வாகனத்தை நிறுத்தி பேச தொடங்கினார். பேச தொடங்கி ஒரு 2 நிமிடம் கூட ஆகவில்லை. அவர் வாகனத்தை நோக்கி ஏராளமான தொண்டர்கள் குவிந்ததால அசம்பாவிதத்தை தவிர்ப்பதற்காக போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் தனது பேச்சை நிறுத்தி கொண்டு அவர் திரும்ப புறப்பட்டார். தற்பொழுது வில்லிவாக்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். வில்லிவாக்கத்தில் போட்டியிடும் ஆதவர்ஜுனாவை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிக்க இருக்கிறார். அதாவது விஜய் வருவதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்பாக வெறும் 1000 பேர் மட்டுமே அந்த இடத்தில் குவிந்திருந்தார்கள். விஜய் பின்னரே அவரிடம் வந்த தொண்டர்கள் அனைவரும் இந்த இடத்திற்கும் 2வது இடத்திற்கும் வந்ததால் ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்டோர் ஒரு குறுகிய இடத்திற்கு குவிந்ததால பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் நிலவியது. அவற்றையெல்லாம் தடுப்பதற்காகவே போலீசார் அறிவுறுத்தி அதன் அடிப்படையில விஜய் தன்னுடைய பேச்சை நிறுத்தி கொண்டார்.